தமிழ் மொழியில சிறந்து விளங்கக்கூடிய அகத்திய பெருமானுக்கு இந்த இடத்துல தாங்க சிவபெருமான் இலக்கணத்தை அகத்திய முனிவருக்கு கத்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட பக்தன் ஒருவர் வேண்டிய காரணத்துக்காக சிவபெருமான் அந்த கணக்கரோட உருவத்திலேயே போய் அந்த கணக்குகளை சோழ மன்னன்ட்ட ஒப்படைச்சதா இந்த கோவிலோட ஐதீகம் சொல்லுது. அகத்தியருக்கு தமிழ் இலக்கணம் உபதேசித்தனம், இலக்கணம் கற்பிச்சிடம், இயல், இசை, நாடகம் எல்லாம் இங்கேருந்து தான் தோன்றுவிக்கப்பட்டது. அதனால அந்த வாய் பேசாதவங்க, வாய் திக்கி பேசுறவங்க மெயினாக அந்த படிப்புக்குரிய ஸ்தலம். இந்த வாய் பேசாத குழந்தைகளுக்குலாம் என்ன பண்ணுவோம்னா அபிஷேகம் பண்ண தேனை பூக்காம்பு வச்சு தேன் வச்சு எழுதுவோம். அதே இந்த படிக்கிற குழந்தைகள், பசங்க, டீச்சர், ப்ரொஃபஸர், இந்த படிப்பு சம்பந்தமானப்பட்ட அனைத்து பேருக்குமே இந்த பூக்காம்பு வச்சு தேன் வச்சு எழுதிட்டு நெல்லில் எழுதிட்டு போவாங்க. அது ஒரு சிறப்பு. சூரியனுக்கும் தேவேந்திரனோட வெள்ளை அணைக்கும் சாப நிவர்த்தி ஸ்தலம். அதனால நம்ம பாதம் பட்டாலே புனர்ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணுமோ, இப்போ என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பாவத்தை எல்லாமே சுவாமி ஏற்றுக்கிறதா ஒரு ஐதீகம். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம் பெருசினே. நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் பார்த்துட்டீங்க, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுகிரகம் பண்ணிட்டேன்னு இன்றைக்கி சுவாமி கணக்கு எழுதிடுவார். நம் செய்த பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே சுவாமி தான் இருக்கிறார். அதனால தான் சுவாமி பேர் எழுத்தறிநாத இலக்கணம் கற்பிச்சதுனால அக்ஷரபுரீஸ்வரர் சுவாமியே இங்கே அர்ச்சகராக, பணியாளராக, கணக்காளராக இருந்து சபையில் கொடுத்தடும். அதனால இந்த பிசினஸ் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே சுவாமி சக்ஸஸ் பண்ணிடுவார். பிரம்மா மேல் கணக்கு, சுவாமி இங்கே கீழ்கணக்கு எழுதின்னு இருக்கார். நம் செய்த பாவ புண்ணிய கணக்கு எல்லாமே சுவாமி தான் இருக்கிறார். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து திருப்புறம்பயம் போகிற வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இன்னம்பூர் எழுத்தறிவித்தநாத திருக்கோவில் தான்.